கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிரை சதுர்த்தி. அதனால் சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீங்கன்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுணையற்று நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தடையானால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள். காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும், சப்தமாதிபதியான சுக்கிரனே 2ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதும் விசேஷம். 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். திருமணத்திற்கு உகந்த காலம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கா. சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம் அமையிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ராஜகம்பீரம், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான்
இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனாலையும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் வேலையை செய்வார். ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கிறதுனால, குருவும் வக்கரம் அடைஞ்சதுனால பெரிய ஏற்றம் வரும். குழந்தைகள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள், நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் குரு வக்கரகதியில் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல ராசிநாதனே நீச்சப்பட்டு போகிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே கிளேசங்கள் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னாலும். இதை தவிர பார்த்தேனால் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கிறத தவிர்ப்பது, அதாவது புதிய கடனே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வக்கர குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சற்று லாபங்கள் கம்மியாக இருக்கும். அதாவது லாபஸ்தானாதிபதி இங்கே ராசியிலேயே இருக்கிறதுனாலையும், தொழில் ஸ்தானாதிபதி 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தொழில் அதிகமாக இருக்குமே தவிர தொழில் வரக்கூடிய லாபங்கள் சற்று பின்னடைவுகள் இருக்கும். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 18-11-2024 24-11-2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். உச்சம் பெற்று போயிருக்கார், பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கார்த்தால 8 மணி வரலும் இருக்கார் 18ஆம் தேதி, 8-8:30 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 20ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திரனும் செவ்வாயும் இருக்கார். நீச்சப்பட்ட செவ்வாய் ராசிநாதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுறது. ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஏற்படுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த இரும்பு, நெருப்பு, அதாவது சாப்பாடு செய்யக்கூடிய இந்த தழுகை பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர மருத்துவ சம்பந்தம், இரத்த வங்கிகள், இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இரத்த சம்பந்தம், இரத்த உபகரணங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கடனுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, கிடைச்சிருக்காது. அப்பாவே நீ இதை கடனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போடு அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புணர்ப்பு யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் 10ஆம் இடத்துல 22ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 25ஆம் தேதி காத்தால் ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புணர்ப்பு யோகம் இருந்தாலும் தொழிலில் பின்னடைவு இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.